வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அனுஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இது வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தேவையான அளவு எண்ணெய், உப்பு, அப்புறம் புதினா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன். அப்புறமா கொத்தமல்லி. புதினா நீங்கள் இப்போ இவ்வளோ போட்டிங்கன்னா அதில் கால்வாசி கொத்தமல்லி வேணும். இது பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 பத்த தேங்காய், ஒரு 2 இன்ச்சுக்கு புளி, அப்புறம் கருவேப்பிலை. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம முதல்ல பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு, இஞ்சி, அப்புறமா இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் புளி, தேங்காய். இதை நல்லா நம்ம வதக்கலாம். இது இப்போ வதங்கிடுச்சு. இது ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். நம்ம ஜாஸ்தி தேவையில்லை. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுலயே நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா, இந்த கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை நல்லா நம்ம வதக்கலாம். இது கூட 1 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ இது 1 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை கூட நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுன்னு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டதுக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி அரைச்சாச்சு. இதில் வந்து நம்ம இப்போ கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஆட் பண்ணி வறுத்துட்டு அரைக்கணும். இது இன்னும் முடியல. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி சின்ன பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது நல்லா ப்ரௌன் ஆனதும் எடுத்து வாபஸ் மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம தொரன்னு அரைக்கணும். ஃபுல்லா நைஸா அரைக்கக்கூடாது, தொரன்னு அரைக்கணும். இப்போ இது ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம இதில் இந்த பருப்பை எடுத்து இந்த ஜார்லேயே போட்டுக்கலாம். இப்போ ஒரே ஒரு 2 சுத்து சுத்தினாக்கா தொரன்னு வரும். நைஸாக ருப்பக்கூடாது. இப்போ இந்த ருபிட் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த பருப்பும் ஆட் பண்ணி இப்படி அரைச்சாச்சு சட்னி பதத்துக்கு. இப்போ நம்ம தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் கடுகு போடலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணலாம். கடுகு பொரியுது நல்லா. இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த சட்னியில் போட்டுடலாம். இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணுனாலும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.